எங்கேயா வந்திருக்கீங்க? அன்பு நகரை காலி பண்ண வந்திருக்கோம். நீங்க என்ன சொல்றது? போய் இடிங்கடா. மிஸ்டர், நான் கலெக்டர் உத்தரவோடு வந்திருக்கேன். தடுத்தவனை அரெஸ்ட் பண்ண வச்சிடுவேன். நீங்க கலெக்டர் ஆர்டரோட வந்திருக்கீங்க, ஆனா நான் கோர்ட் ஸ்டே ஆர்டரோட வந்திருக்கேன். இதோ பார். மிஸ்டர், கொஞ்சம் வரீங்களா? என்ன விஷயம் சொல்லுங்க. நான் உன்னை தனியாக கவனிக்கிறேன். அன்பு நகரை காலி பண்ணு. முடியாது, அன்பு நகரை காலி பண்ண முடியாது. இவங்கிட்ட என்ன கட்டுக்கிட்டு? அன்பு நகர்ல இந்து முஸ்லிம் கிறிஸ்தவங்க இருக்காங்க. கலவரத்தை உண்டு பண்ணா சரியா போயிடுது. யோ, நீ என்ன பண்ணாலும் அன்பு நகர்ல கலவரம் வராது. ஓஹோ, அப்படியா? புது எஸ்பி வராரு, நான் அவரை சந்திக்கிறேன். செய்ய வேண்டியதை செஞ்சுக்கிறேன். தம்பி புத்ராசு, அந்த ஆளு பேசிட்டு போறத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, புது எஸ்பியை நான் சந்திக்கிறேன். இன்ஸ்பெக்டர் எங்கயா? ஸ்டேஷன்ல இல்லைன்னா புல்லட் பாபுக்குள்ள கார்ல இருப்பார், இல்லைன்னா பார்ல இருப்பார் சார். என்னையா இதெல்லாம்? புதுசா வந்திருக்கிறவங்களுக்கு இந்த ஏரியா பெரிய பிள்ளைங்க வாழ்த்து அனுப்பியிருக்காங்க சார். அப்படியா? எடுத்து படி. எஸ்பி அவர்களுக்கு புல்லட் பாபுவின் அன்பான வாழ்த்துக்கள். யார் அவன்? இன்டர்நேஷனல் ஃப்ராட் சார். பஞ்சாப்ல வெடிகுண்டுகளை வச்சு பல கொலைகளை செஞ்சவன் சார். இப்ப இந்த ஏரியாவில் பல பெரிய புள்ளிகளுக்கு கையாள் சார். இவனை வாண்டட் லிஸ்ட்ல முதல்ல போடு. அடுத்தது படி. புதிய எஸ்பி அவர்களுக்கு ஜம்புவின் வாழ்த்துக்கள். இவன் யாரியா? புல்லட் பாபுவோட தம்பி சார். இதுக்கு முன்னால அந்த எஸ்பி அவனை லாக்கப்ல போட்டார் சார். அதனால அவருடைய தங்கச்சியை நடு ரோட்ல மானபங்கப்படுத்தினா சார். அவரையும் டிரான்ஸ்பர் பண்ணிட்டா சார். 24 மணி நேரத்தில் நான் உள்ள போடுறேன். அடுத்தது படி. எஸ்பி ஐயா அவர்களுக்கு அன்புநகர் முத்துராஜின் அன்பான வாழ்த்துக்கள். இவன் யாரியா? அவன் ஒரு நல்ல இளைஞன் சார். அவனோட சொந்த முயற்சியால அன்புநகர்னு ஒரு காலனியை உருவாக்கி இருக்கான். அதுல இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் ஒத்துமையா வாழ்ந்துட்டு இருக்காங்க சார். அப்படியா? வெரி குட். எஸ்பி ஸ்ரீராம் ஹார்பர்ல ஜம்பு கடத்தல் பண்றான் சார். ஹார்பர்லியா? வேகமா எல்லாரும் இங்க வாங்கடா. போகாதீங்கடா. ஜம்பு, மரியாதையா நீயும் ஆளுங்களை இறங்கி வந்துருங்க. பரவாயில்லையா, என் பேரு கூட தெரிஞ்சு வச்சிருக்கேன். உன் பேரு மட்டும் இல்லடா, உன் ஜாதகமே எனக்கு தெரியும். எடுத்து கட்டுக்கடா. போட்டு எடுங்கடா. எஸ்பி போடா. ஜீப்ல இது. போடா. போடா. எல்லாத்தையும் ஏத்து.
தம்பி நல்ல சமயத்துல ஹெல்ப் பண்ண. உன் பேரு? முத்துராஜ் சார். அன்பு நகர் முத்துராஜ்னு சொல்லுவாங்க சார். ஓ, அந்த அன்பு நகர் முத்துராஜ் இல்ல? ஒன்ன மாதிரி இளைஞர்கள் தான் இன்னைக்கு சமுதாயத்துக்கு ரொம்ப தேவை. நன்றி கெட்ட நாயே, என் கூடவே இருந்துட்டு என் தம்பியை எஸ்பி கிட்ட காட்டி கொடுத்தியா? நல்ல அண்ணன் தம்பி என்று சொல்வோம். நான் அப்பு, நீ செல்வம். நல்ல அண்ணன் தம்பி என்று சொல்வோம். அல்லாஹ் சிவமும் இயேசுவும் ஒன்றே, அன்போடு இணைவோம் எல்லோரும் இன்றே. பாசமும் நேசமும் அன்பினில் போக்கட்டுமே. நான் அப்பு, நீ செல்வம். நல்ல அண்ணன் தம்பி என்று சொல்லும். அது இல்லாமலே இந்த மூச்சு மூச்சு பூங்காற்றில் ஜாதிகள் உண்டோ? இல்லை, இது புரியாமல் வாழ்வதும் நன்றோ? காட்டோரம் மூங்கிலை போலே நாம் கூட்டாக சேர்ந்திருந்தாலே நாட்டோடு பூசல்கள் ஏது? தினம் பாட்டோடு வாழ்ந்திடும் வீடு பூந்தோட்டம் பாரதமே, நாம் அதிலே பூவினமே. நான் அப்பு, நீ செல்வம். நல்ல அண்ணன் தம்பி என்று சொல்வோம். தலைவர் பொன்னம்பலம் மக்கள் தலைவர் பொன்னம்பலம் வாழ்க்கையின் விடிவெள்ளி பொன்னம்பலம் மனிதர்குல மாணிக்கம் பொன்னம்பலம். தலைவரே, நீங்க சேர்மன் ஆகி நமது நகர தந்தையாகி ரெண்டு ஒண்ணுதான். அதுக்குதாங்க வாழ்த்து சொல்லிட்டு போலான்னு வந்தேன். வாழ்த்துக்கள் வாங்கின கையோட என் வேலையும் முடிச்சிட்டீங்கன்னா வரும்போதே விண்ணப்பத்தோட வருவீங்களே. இரியா, இப்பதானே பதவியில உட்கார்ந்துருக்கேன். முன்னாடி உட்கார்ந்தவன் சூடே தண்ணியிலே நாக்காளியில செய்யறேன் போ. தலைவரே, என்னுடைய வாழ்த்துக்கள். என்ன வெறுங்க வீடு வந்திருக்க? இதோ இது என்ன சித்தி சித்தி கீழே போட்டு உடைக்க போறேன். அறிவு கேட்டவனே, ஒரு பழம் எட்டனா 10 பழம் எவ்வளோடா? அவசரத்துல கேட்டா கணக்கு தெரியாதுங்க. அது சரி. இப்படி ஆமா, அந்த 25 லட்சம் ரூபாய் கொடுத்தேன் பேங்க்ல போட்டியா? என் அக்கௌண்ட்ல போட்டேன். உன் அக்கௌண்ட்லயா? நான் தானே உங்க பிணமி. அது சரி, பணத்தோட மட்டும் நிறுத்திக்க. அரே பாப்பு நம்மள சாப் தள்ளி புடியா. சேர்மன் ஐட்டமே முபாரக்கோ. ஹிந்தியில பேசாதீங்க, நம்ம ஊர்ல வாயில தார் அடிச்சிட போறான். எங்க பதவி கிடைக்கிறதுக்குள்ள உங்க போன் வந்தது, ஓடி வந்துட்டேன். போறதுக்குள்ள சேர் இருக்கோ இல்லையோ, என்ன விஷயமா கூப்பிட்டீங்க? தமாஷா பேச பண்ணோம். அங்க மட்டும் தான் Excuse me, கூச்சல். sir. Call for you. ஒரு நிமிஷம். ஹலோ, புல்லட் பாபு பேசுறேன். ஓ, ஓய் ஐ டச். कैसा है? Fine. How are you gentlemen? Getting done. ப்ளீஸ் மேக் இட் ஃபாஸ்ட். 10 கோடி அனுப்புங்க. நான் ஒரு நம்பிக்கையான ஆள் அனுப்புறேன். அவங்கிட்ட எல்லா அமௌண்ட்டையும் டாலரா கொடுத்து அனுப்புங்க. ஓகே, தேங்க் யூ டச். என்ன புல்லட் டாலரா பேசிட்டு இருக்கீங்க? நமக்கு கொஞ்சம் டாலர் கொடுத்தா நல்லா இருக்குமே. பொன்னம்பலம், நம்பிக்கையான ஆளா எவனும் கிடைக்கல, கொண்டு வரணும்ல. என்ன நீங்க லண்டன்ல நம்ம பொண்ணு படிக்கிறா, அத வரப்போறா? அப்படியா? இவ்வளவு நாள் சொல்லவே இல்ல. இத சொல்லிட்டேனே. முதல்ல நம்ம ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுங்க. டாலரை கொட்டுறேன். உங்களுக்கு ஒரு பிரச்சனையா? புல்லட்டே இந்த நாட்டுக்கு ஒரு பிரச்சனை, புல்லட்டுக்கு ஒரு பிரச்சனை. என்ன ஆச்சரியமா இருக்கு? அதாவது எங்க காண போயிட்டு அங்க இருக்க. என்ன உங்க பிரச்சனை? என்னுடைய தம்பியும் ஆளுங்களையும் எஸ்பி அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கான். முதல்ல அவனை வாங்கணும். அது சரி, அவன் நிலம் வாங்குவான், இடம் வாங்குவான். நம்ம எஸ்பி வாங்கணும், ஜட்ஜி வாங்கணும். வாங்கினா போச்சு. அப்புறம்
எஸ்பி ஸ்ரீராம். சார் இன்ஸ்பெக்டர் பேசுறேன் சார். என்னப்பா? அந்த கேடி ஜம்பு ஜாமீன் விட சொல்றாங்க சார். யார் சொன்னது? மினிஸ்டர் சொல்றாரு சார். யார் சொன்னாலும் விட முடியாது. இன்னும் 15 நிமிஷத்துல டிஐஜி பார்க்க வரேன்னு சொல்லு. டாடி. ஹாய் ராஜேஷ், எப்படி எழுதிருக்க எக்ஸாம் எல்லாம்? ஓ பிரமாதமா இருக்கேனே. ரியலி வெரி குட். உனக்கு என்ன வேணும்? சாக்லேட் வேணுமா? சாக்லேட் வேணாம் டாடி. வேற என்ன வேணும்? கிரிக்கெட் பேட் அண்ட் பால். டன். டாடி அவனுக்கு பேட் அண்ட் பால் வாங்கி கொடுத்தீங்க. வீட்ல இருக்க மாட்டான். நீ இன்ஸ்டிடியூட் போலியா? இல்ல கிளம்பியாச்சு டாடி. வா போலாம். மக்கள் தலைவர் கோடாங்கி, மாசற்ற தலைவர் கோடாங்கி, உண்மை தலைவர் கோடாங்கி, விவசாயிகளின் நீல தலைவர் கோடாங்கி, அரசியலின் குறிஞ்சி மலர் கோடாங்கி. மேடம் சார் ஏத்தம்மா, நான் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஜெயிச்சேன். அதுக்காக குறிஞ்சி மலர் குத்தி காட்டுறியா? தலைவா மன்னிச்சிருங்க தலைவா. தலைவர் வெண்ணம்பலம், தலைவர் வெண்ணம்பலம். கோடாங்கி தான் உண்ணவர்தான் இருக்காரு. அவரை வாழ்கன்னு சொல்றேன். யாரை வாழ்கன்னு சொல்ல தெரியாத தொண்டனை நான் வச்சுக்கிட்டு இருக்கேன் பாரு. சொல்லுங்கடா. தலைவர் கோடாங்கி, தலைவர் கோடாங்கி. பெரியவர்களே தாய்மார்களே, என்னுடைய எதிரி தான் கோடாங்கி. இருந்தாலும் நான் ஏன் இங்க வாழ்த்து சொல்ல வந்திருக்கேன். நல்ல காரியத்துக்காக உண்ணாவிரதம் இருக்காரு, அதனால இங்க வந்திருக்கேன். இது மாதிரி அரசியல் தலைவனாவது பார்த்திருக்கீங்களா? பார்க்கல. அதனால் இவரை பாராட்டி சரி இந்த சாலையை போடுகிறேன். கை தட்டுங்கடா. டாக்டர் வந்து உனக்கு வயிற்று போக்கு 4 நாள் பட்னியாருன்னு சொன்னா அதை ஒரு நாள் உண்ணவிரதமா மாத்திட்டியா? அடா ஆமாப்பா, சோழியம் குடிமை சும்மா ஆடாது. என்ன விஷயம் வந்திருக்க? அது ஒண்ணு இல்லப்பா, மெக்கானிக் போயிருக்கான் பார். அவன் ரொம்ப தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கான்பா. நம்ம புல்லட் பாபுடைய தம்பி ஜம்பு ஒரு கல்யாணத்தில் மாட்டிக்கிட்டான். அது ஒரே சாட்சி வந்தான். இவன் கோத்தேரி சொல்ல போறானா. அவன் சொல்லாம இருக்கிறதுக்கு ஏதாவது பணம் கொடுக்கறது இருந்தா கொடுக்க சொல்றேன். ஆமா, அந்த புல்லட் பாபு உனக்கு எப்படி தெரியும்? எவ்வளவு விஷயத்துல அவன் தான் நமக்கு ஆளு. உனக்கு தெரியாதா? அவன் என்ன தொண்டர்களை வச்சிருக்கோம், குண்டர்கள் தானே வச்சிருக்கோம். சரி, வீடியோ எடுத்தாச்சா? பேசுனது வீடியோ கேமரால எடுக்கிறேன். ஆமா, இத வச்சு தானே உன்னை மேடைக்கு மேடை கிழிக்க போறேன். ஏண்டா நீ அந்த அயோக்கிய சாமியார் மாதிரி ஆயிட்ட. ஆளுக்கு ஒரு கேமராவோட அலையறீங்க இல்ல? உன்னை பாத்துக்கிறேன்டா. பாத்துறோம்டா, விட மாட்டேன்டா உன்னை. நன்றி கெட்டவன்டா. உனக்கு எனக்கு எப்ப விரோதம் வந்துருச்சோ இனிமே நமக்கு ஒட்டு வரவு கிடையாது. எடுறா அந்த சாலை. உண்ணாவிரதம் இருக்கணும். சாலை வேணாம். போக முடியுமா? என்ன வேணும்? இங்க வியாபாரம் எல்லாம் நான் தான் பண்ணுவேன். போடா போடா. என்ன வேணும்? 1 கிலோ அரிசி வேணும். ஆமா, நேத்து டவுன்ல இருக்கிற மளிகை கடையில உன்னை பார்த்தனே, அங்க என்ன பண்ணிட்டு இருந்த? 10 வருஷமா அங்கதானே என் வீட்டுக்கு வேண்டிய மளிகை சாமான பூரா வாங்கிட்டு இருக்கேன். இங்க சொந்தமா மளிகை கடை இருக்கும்போது அங்கேயே போய் வாங்கின? கலப்படம் இல்லாத ஒரிஜினல் சரக்கு அங்கதான் கிடைக்கும். அட பாவி மனுஷா, எல்லாமே கலப்படமா? என்ன அரிசியில கலப்படம், பருப்புல கலப்படம், காப்பி தூள்ல கலப்படம், எண்ணெயிலே கலப்படம். எல்லாமே கலப்படமா? முதலாளி ஏண்டா நம்ம கடையில கலப்படம் வாங்கி சாப்பிட்டவங்க 4 பேர் வாந்தி எடுத்து ஐயோ ஹாஸ்பிடல்ல கிடக்குறாங்க முதலாளி. அவங்க முதலாளி ஆளுங்க திரண்டு வந்துட்டு இருக்காங்க முதலாளி. இல்ல நைனாரா பவாரா, நைனாரா பவாரா ரா ரா ரா. அரிசி போட கடைய திறக்கிறா, இவன் அழகுற போய் அடைய குறைக்கிறா, கலப்படமாயவையும் கொடுக்கிறா, அதை வாங்கி தின்னும் ஐத்த கெடுக்கிறா. அட உருப்படுமா நம்ம நாடுதா, இத வெளிய சொன்ன வைக்க கேடுதா. அடி ஏயம்மா மினியம்மா, இவன் முடிய பாரு மினியம்மா.
புளியங்கொற்ற மீதிதான் ஒன்னா சேர்த்து ஊரை ஏகிறா. என் தாய்க்குலமே வாங்க நாம அஞ்சுறது ஏங்க நம்ம கையில தான் கோட்டை இருக்குது. நாம ரெண்டில் ஒண்ணு பாப்போம், ஒரு ராங்கு பண்ணா கேப்போம். நம்ம ராஜாங்கம் தான் நாட்டில் நடக்குது. ஏயம்மா மினியம்மா இவன் மொழிய பாரு மினியம்மா. நான் விட்டு பாரு சவாலு, விலகிக்கடா கோவாலு, எல்லாத்துக்கும் வெட்டு வைக்கிறேன். உள்ள சனம் எல்லாரும் ஒன்னாகத்தான் இந்நேரம் ஊரை கூட்டி பாட்டு வைக்கிறேன். நைனாரா பவாரா நைனாரா பவாரா ராரா. நான் வச்சா போதும் கச்சேரி, உள்ளே ஒரு கிச்சேரி, வெள்ளாடுகள் வெங்கையாயிடும். வில்லனுங்க வந்தாலும் வம்பு தும்பு பண்ணாலும் அஞ்சாமதா எழுத்து வாங்கிடும். நீ தப்பு தண்டா பார்த்தா அத தட்டி கேளு ஆத்தா, இங்கு பெட்ட கோழி சேவலாகணும். நீ குட்ட குத்த நிமிரு, ஒரு கால கண்ணா எகுரு, இந்த குத்தம் எல்லாம் சுத்தமாகணும். அடி ஏயம்மா மினியம்மா இவன் மொழிய பாரு மினியம்மா. அடி ஏயம்மா மினியம்மா இவன் மொழிய பாரு மினியம்மா. அரிசி போட கடைய திறக்கிறா, இவன் அழகிற போய் எடைய குறைக்கிறா. கலபரமா எதையும் கொடுக்கிறா, அதை வாங்கிட்டு வைத்த கெடுக்கிறா. அட உருப்படுமா நம்ம நாடுதா, இத வெளிய சொன்ன வெக்க கெடுதா. அடியேயம்மா மினியம்மா இவன் மொழிய பாரு மினியம்மா. நைனாரா